பார்ட் 2 பாருங்க. இவர்கள் விசுவாசத்தினாலே மேன்மையான உயிர்த்தெழுதல், சரீர உயிர்த்தெழுதல் எங்களுக்கு ஒன்று உண்டு, அது போதும். இந்த உலகத்தில் என் இயேசுவுக்காக நான் துன்பப்பட வாரையா, என் இயேசுவுக்காக நான் கஷ்டப்பட வாரையா, என் இயேசுவுக்காக நான் மறிக்க வாரையா. சரித்திரம் கூறுகிறது, ஏசையா வாளால் அறுத்து கொலை செய்யப்படுகிறான். பரவாயில்லையா, என் ஆண்டவருக்காக, என் கர்த்தருக்காக நான் கொல்லப்படவும் நான் வருகிறேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ பாடல் பாடிவிட்டு, ஏதோ துதித்து விட்டு, ஏதோ வேதத்தை வாசித்து விட்டு, ஏதோ ஆலயம் போய்விட்டு, ஏதோ ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதம் செய்தார், இந்த அற்புதம் செய்தார் என்று சாட்சி சொல்லிவிட்டு சும்மா வீட்டில் படுத்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேயா. என் ஆண்டவருக்காக நான் உழைப்பேன். என் பக்கத்து வீட்டுக்கு போவேன், என் தெருவுக்கு போவேன், சில கிராமங்களுக்கு போவேன், சில பட்டணங்களுக்கு போவேன். இந்த கிறிஸ்துவின் மாண்பை நான் சொல்லுவேன். நரகத்திற்கு தப்பக்கூடிய வழிகளை நான் சொல்லுவேன், பாதாளத்துக்கு தப்பக்கூடிய வழிகளை நான் சொல்லுவேன். கிறிஸ்து இயேசுவால் நமக்கு அருளப்படுகிற மீட்பை நான் சொல்லுவேன். அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற பாவ மன்னிப்பை நான் சொல்லுவேன். எந்த பாவியும் அவர் புறம்பே தள்ளாமல் அவரிடத்திலே வருகிறவனை மார்போடு அணைத்துக் கொள்கிறேன் என்கிற நல்ல செய்தி நான் சொல்லுவேன். அதற்காக வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை, அதற்காக நான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, அதற்காக நான் எந்த சாக்ரிஃபைஸ் பண்ணவும் நான் தயார். எனக்கு தேவை மேன்மையான உயிர்த்தெழுதல், அது மட்டும் எனக்கு போதும்.